ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறேன்னா, கட் பீடு யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் மெத்தட் டைப் 3 வந்து இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே நான் 2 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் கட் பீடை வந்து 2 டைப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். இன்றைக்கி வந்து டைப் 3 பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சு போடுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கட் பீட் நார்மல் த்ரெட் நீடில் நம்பர் 14. உங்கள்கிட்ட 23 இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் வந்து வரைஞ்சிக்கிட்டு இப்போ த்ரெட்டு எடுங்க. எடுத்துட்டு இதில் பாதி அளவு நீங்கள் வந்து எடுக்கணும். 2 மாடல் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் கட் பீடை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பேக் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு லீஃபில் சென்டரில் கோடு வரைஞ்சிட்டு நீங்கள் வரீங்க. இப்போ மேலே வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் பெரிய லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாங் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இப்போ எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து இந்த பீடை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு 4 பீடே வந்து இதில் வந்து சரியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டியாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். நம்ம 2 டிசைன் பண்ணியிருப்போம் கட் பீடை வச்சு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ வீடியோவை யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ சைடில் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் ஒரு லாங் ஸ்டிச் வந்து போடுங்க. ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸில் வரும்போது மறுபடியும் வந்து பீடு வந்து எத்தனை எடுக்கணும்னு பாருங்கள். கட் பீடு வந்து அதே 4 எடுத்து பாருங்கள், 3 எடுத்து பாருங்கள். அந்த லென்த்துக்கு வந்து கட் பீடு வந்து வரணும். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பெரிய லீஃபாக வரையும் போது அதுக்கேற்றப்போல் நீங்கள் கட் பீடு ஒரு அளவு வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸ்மாலாக வரையும் போது அதுக்கேற்றப்போல் கம்மியாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து போடணும். இது கொஞ்சம் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த்ரெட்டு வந்து கட் ஆகும். ஏன்னா இது வந்து கட் பீட்னால கொஞ்சம் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். இதை ஹேண்டில் பண்ணுற விதமும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு மட்டும்தான் நீங்கள் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட் சைடில் வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒன் சைடு மட்டுமே இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போடணும். நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் ஆரி, ப்ரோச்சஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் ஜுவல்லரி மேக்கிங் எதில் சேர்ந்து நீங்கள் கற்றுக்கினாலும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் கொடுப்போம். சர்டிஃபிகேட்டுக்கு தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ப்ளஸ் கொரியர் அமௌண்ட்டும் நீங்கள் வந்து எனக்கு பே பண்ணுற போல் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க வந்து என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். இப்போ இதில் போடும்போது ஒரு வளைவு ஷேப் வருது பாருங்கள். நடுவில் நீங்கள் வந்து இது வந்து ஃபில்லிங் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன் சைடில் நம்ம போட்டு முடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன். விடு இப்போ பாருங்கள், 4 பீடாக போட்டு இது வந்து ஒன் சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகும். ஸோ பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நார்மல் த்ரெட்டு யூஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு இன்னமும் இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஒன் சைடு.
இப்போ அடுத்த சைடு வந்து எப்படி போடலாம் அது வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து 4 பீடாக தான் எடுத்து போடுறேன். அப்போ தான் அது வந்து பார்க்க ஈவனாக இருக்கும். நீடில் வந்து நீங்கள் 23 நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அயன் நீடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து கொடுக்கும் போது இது பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 2 கட் பீடு மாடல் போட்டோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் பொறுமையாக தான் போடணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்ணாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த சைடு போடும் போது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இது எண்ணாட் போட்டு தான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த த்ரெட்டு வந்து மேலே தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து உள்ளே நீங்கள் நீடிலில் வச்சு உள்ளே நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும். இப்போ இந்த சைடு ஆப்போசிட் சைட்லேயும் அதே போல் சென்டர்லேருந்து நீங்கள் எடுங்க. இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டுட்டு அது கூட வந்து 4 பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். 4 பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய லீஃபாக வரைஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து 5 இல்லை 6 கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து 4 ஆட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் வந்து 4 தான் நீங்களும் ஆட் பண்ணணும். அது உங்களுடைய லீஃப் டிசைனை பொறுத்து இந்த கவுண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு 4 தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பெண்டாக நீங்கள் வந்து இதை வந்து இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ மறுபடியும் வந்து சைடாக போங்க. போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். இது வந்து இந்த கட் பீட் வந்து எடுக்கும் போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து எடுங்க. இப்போ இதில் வந்து 4 பீடு எடுத்துட்டோம். இப்போ இந்த த்ரெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போடுங்க. போட்டுட்டு திரும்ப வந்து வளைவாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். மறுபடியும் இங்கே மேலே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். இது கொஞ்சம் நீங்கள் இறக்கி குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் அடுத்த நீங்கள் கார்னருக்கு எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து அது 1 by 1 வரும். நீங்கள் மேலே மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. இப்போ மறுபடியும் ஒரு 4 எடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம போடும் போது இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வரும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சு போடும் போது நடுவில் வந்து கேப் வரும். அந்த கேப் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். என்னுடைய வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள். என்னோடய லைவ் வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன ஒர்க் பண்ணேன்னு ஓரளவுக்கு புரியும். அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பொறுமையாக இருக்கும் போது போய் பாருங்கள். என் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். லீஃபில் 2 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து ஸ்லாண்டிங்காக பார்த்தோம், இன்னொரு மாடல் வந்து ஆல்டர்னேட்டிவாக பார்த்தோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1 சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு லாங் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த லீஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து நடுவில் வந்து கேப் வந்திருக்கு இல்லையா, இப்போ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணோம். ஸோ மேலே எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து த்ரெட்டை வந்து எடுங்க. எடுத்துட்டு இப்போ பீடு வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், எத்தனை பீடு ஆட் பண்ணால் அந்த லைன் வந்து ஃபில் ஆகுமோ அத்தனை பீடு வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து 5 பீடு வந்து எடுத்துருக்கேன். இப்போ 5 பீடு
போட்டால் இதில் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போது அது ஒரு நடு சென்டரில் ஸ்டிச்சு போட்டு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்துலேயே வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இது எண்ணாட் போட்டுருங்க. இது கொஞ்சம் ட்ரை பண்ணணும் நீங்கள், ஏன்னா இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வரும். இது எண்ணாட் போட்டு நான் இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.